கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 20 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாகவும் ஆழமாகவும் போதிக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். சிலர் தங்கள் பலம், செல்வாக்கு அல்லது இராணுவ சக்தியில் நம்பிக்கை வைத்து அதிலே மேன்மை பாராட்டுகிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. பண்டைய காலத்தில் ரதங்கள் மற்றும் குதிரைகள் போர் வெற்றியை அடைவதற்கான முக்கியமான கருவிகளாக இருந்தன. இதன் மூலம் அவர்கள் தங்கள் பலத்தை செல்வாக்கிலும் மனித நம்பிக்கைகளிலும் வைத்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. சிசேரா 900 இருப்பு ரதங்களை வைத்திருந்தான் என்பதையும் அந்த ரதங்களின் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் பாராக்கை வெல்ல முற்றுகை இட்டான் என்பதையும் நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய ரதங்களின் மேல் நம்பிக்கை வைத்து மேன்மை பாராட்டின சிசேராவின் கதி என்னவாயிற்று என்று உங்களுக்கு நன்கு தெரியும். அதனால்தான் இங்கு சங்கீதக்காரர் கூறுகிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று. அதாவது மனித சக்திகளின் மீது அல்ல, இறைவனின் சக்தி, அவரது பாதுகாப்பு, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தின் மீதே நம்பிக்கை வைப்போம் என்கிறார். கர்த்தரின் நாமம் அவரது இயல்புகளையும் தேவன் தம்முடைய மக்கள் மீது காட்டும் தயவையும் அவரால் கிடைக்கும் பாதுகாப்பையும் குறிப்பிடுகிறது. இதன் மூலம் எந்த சிக்கலையும் போராட்டத்தையும் எதிர்கொள்ள நாம் தேவ நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்கிறார். இந்த உறுதியும் விசுவாசமும் இருந்ததால் தான் கோலியாத்தை எதிர்கொள்ள போகும்போது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னவர் தன் கையிலிருந்த கவனிலே ஒரு கல்லை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான் என்பதை சாமுவேலின் 1 புத்தகம் 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலகம் பல்வேறு பொருட்கள் மற்றும் மனித சக்திகளில் நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன்தான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்று அவரை மட்டுமே சார்ந்து அவரை மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனின் நாமத்தை போற்றுவதன் மூலம் நாம் அவரில் நிலைத்திருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும்
தேவனின் நாமத்தை பற்றிய நம்பிக்கை நமக்கு துணை நிற்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் அப்படிங்கிற ஒரு உறுதி வரும். அதோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் என்ன, இதை எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு இதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த இடத்துல வரும். இன்றைய தியான வசனம் நம்முடைய சொத்து, சுகம், பட்டம், பதவி போன்றவற்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவனுடைய நாமத்திலும் அவருடைய செயல்களிலும் நம்பிக்கை வைத்து நிலைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். அதாவது நம்முடைய பணம், பதவி, செல்வாக்கு மீதா அல்லது நம்மை பாவ படுகுழியிலிருந்து மீட்டெடுக்க தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனின் நாமம் மீதா? இதுதான் இன்று உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ள கேள்வி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் என்றும், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது என்றும் மிக தெளிவாக சங்கீதம் 33 வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகளும் மிக அழகாக நீதிமொழிகள் 21:31 ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கி இருக்கிறது. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அது ஒரே ஒரு வார்த்தை தான். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன அழகா கூறியிருக்கிறார் பாருங்க. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 முதல் வசனம் சொல்லுது. அதாவது அவர் பெருசா ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கிறார். அதாவது ஐயோ, அவ்வளவுதான். அந்த ஐயோங்கிற வார்த்தையில 1000 அர்த்தங்கள் இருக்கு. இப்ப அந்த வசனத்தை திருப்பி படிச்சு பாருங்களேன். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும், எங்க போய்? எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், ஐயோ பாவம். அவ்வளோதான். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாவம் கூட சேர்க்கல, ஐயோ. அது உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியும் இல்லைங்களா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுவதையும் கொஞ்சம் கவனிங்க. இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.